இப்ப இதுல வந்து பஞ்சபட்சிங்கிறது என்ன அப்படின்னா அந்த 5 பட்சிகள் தான். வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில், இந்த 5 பட்சிகள் தான். இந்த 5 பட்சிகள் என்ன பண்ணும்னா 5 வேலை செய்யும். இப்ப இதுல வந்து பஞ்சபட்சிங்கிறது என்ன அப்படின்னா அந்த 5 பட்சிகள் தான். வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில், இந்த 5 பட்சிகள் தான். இந்த 5 பட்சிகள் என்ன பண்ணும்னா 5 வேலை செய்யும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போறதுல அப்ப நீங்க வந்து நம்ம ஒரு சில சார்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது எதை சொன்னா கரெக்டா இருக்கும். இப்போ புக்கே நோட்ஸே தொடக்கூடாது. அவன் பலன் சொல்றதுக்கு நோட்ஸ் எடுக்கக்கூடாது. அவன் வந்து நம்ம போட்டு கொடுக்கறத நோட்ஸ் இல்லாம தான் நம்ம கொடுக்க போறோம். அவன் அவன் மனசுல பதிய வைக்கிறோம். இப்ப நாம என்ன பண்றோம்னா ஒண்ணு வந்து அஷ்டகர்ம பாடம் சொல்லி கொடுக்க போறோம். அந்த பயிற்சியில் இப்ப நடக்கக்கூடியது வந்து அஷ்டகர்மம். 8 சக்கரங்களும் அது எப்படி பண்றதுங்கிற விஷயம் சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி அஷ்டகர்மம் இந்த கிளாஸ்ல வந்து ஆமா ஆமா வரும். அதே மாதிரி அஷ்ட கர்மமுக்கு உண்டான மூலிகைகளும் வருது. இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை கொடுக்கறதுக்கு வரவு செலவுக்கு பயன்படுத்தலாம். ஸ்கூல்ல வந்து சேர்த்துறதுக்கு பயன்படுத்தலாம். கல்யாணம் பண்றதுக்கு ஒரு முகூர்த்தம் பண்றதுக்கு பயன்படுத்தலாம். சாந்தி முகூர்த்தத்துக்கு பண்ணலாம். தொழில்ல சேர்றதுக்கு பயன்படுத்தலாம். இதுல வந்து என்ன அப்படின்னா நம்ம மெயினா கட்டாயம் அஷ்டகர்மம் வந்துடும். மூலிகை காப்பு கட்டுற விஷயம் வந்துடும். அதே மாதிரி வளர்வரி பகல் வளர்கிறது பூராமே ஒளிவு மறைவு இல்லாமல் அவன் வந்து எந்த அட்டவணையும் தொடாம அத்தனைக்கும் அவன் போட்டலாம். எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ஐயா வணக்கம். தாந்திரிக பேரரசர், தாந்திரிக சக்கரவர்த்தி மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம். இனிய மாலை வணக்கங்கள் ஐயா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஐயா நீங்க ஒரு கருத்தரங்கத்துல வந்து ஐயா பஞ்சபட்சியும் அதனுடைய சிறப்புகளும் ஒரு தலைப்புல பேசியிருந்தீங்க. நம்ம ராஜநிலை டிவியில பேசியிருந்தீங்க ஐயா. அதை பத்தி என்னுடைய நேயர்களும் மாணவர்களும் வகுப்பா கிடைச்சா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சொன்னாங்க ஐயா. கண்டிப்பா. சரிங்களா ஐயா? அப்ப அந்த வகுப்பா கிடைக்கும்போது எங்களுக்கு ராஜநிலை டிவிக்காக ஒரு வகுப்பு போட்டு விடுங்க ஐயா. ரொம்ப அற்புதமான விஷயம் அல்லவா? ஏன்னா வந்து இருக்கிற ஜோதிட சாஸ்திரத்திலேயே வந்து ஜோதிடத்துக்கு மேற்பட்டது பஞ்சபட்சி சாஸ்திரம். ஆமாங்க. பஞ்சபட்சி சாஸ்திரத்துக்கு மேற்பட்டது சரசாஸ்திரம். அதுக்கு மேற்பட்டிருக்கிறது சரசாஸ்திரம். ஆனா எல்லாமே பஞ்சபூதங்களை இணைச்சதுதான். எல்லா சாஸ்திரங்களும் பஞ்சபூதங்களை இணைச்சதுதான். இப்ப அன்னைக்கு நம்ம பேசணும், அப்படி யூடியூப்ல பேசணும் அப்படின்னா இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்ப இதுல வந்து பஞ்சபட்சிங்கிறது என்ன அப்படின்னா அந்த 5 பட்சிகள் தான். வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில், இந்த 5 பட்சிகள் தான். இந்த 5 பட்சிகள் என்ன பண்ணணும்னா 5 வேலை செய்யும். சரி, 5 வேலை செய்யும். சரிங்களா? ஊன், நடை, அரசு, துயில், சாவு அப்படிங்கிற 3 வேலைய, அதாவது இந்த 5 பட்சியும் 5 வேலை செய்யும். ஒரு பட்சி செய்யற போது இன்னொரு பட்சி இன்னொரு வேலை செய்யாது. ஆமா ஆமா. எது செஞ்சாலும் அந்த பட்சி வந்து வேலை செய்யாது. அந்த பட்சிக்கு உண்டான நிமிடங்கள் தான். ஆமா ஆமா. அதெல்லாம் பிரிப்பு உள்ள வந்து இந்த பாடத்துல கொடுக்குற போது என்ன பண்ணும், பூரா பிரிச்சு கொடுத்துருவோம். அதோட கணக்கு வந்து கால பகுப்பாய் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து என்ன பண்ணா பகல்ல 5 பேர், நைட்ல 5 பேர் கலந்துக்கிறாங்க. பகல்ல 5 பேர், நைட்ல 5 பேர். அதாவது வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில், இது பகல் 5 பேர் இருப்பாங்க. அதே நைட்லயும் பகல் 5 பேர் வருவாங்க. ஒருத்தர் ஒரு வேலை செய்யும் போது இன்னொருத்தர் அந்த வேலை செய்ய மாட்டாங்க. அப்போ உதாரணம் வந்து நம்ம எடுத்துட்டு பார்த்தோம்னா கேட்டீங்கன்னா, இப்ப ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வந்து வளர்வரையில வந்து வல்லூர் வந்து ரூலிங் வருவாங்க. வல்லூர் தான் வந்து ரூலிங். ரூலிங்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊன் செய்யக்கூடிய பட்சிக்கு பேர் தான் வந்து அதிகார பட்சின்னு சொல்றோம். அவன் தான் அதிகாரம் வந்து அரசு இல்லைங்களா? அரசு கிடையாது. எவன் வந்து ஊன் செய்கிறானோ அவன் தான் வந்து அதிகார பட்சி. அந்த ஊன்ல அந்த அந்த 5ல வந்து அரசு வரும். அரசு வந்து வேற. ஆனா அதிகார பட்சி என்பது ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வல்லூருக்கு வரும். திங்கள் புதன் ஆந்தைக்கு வரும். வியாழன் காகம், வெள்ளி கோழி, சனிக்கிழமை மயில். இப்படித்தான் அவங்க வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம். இப்ப ஐயா பஞ்சபட்சின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறாங்க. இதுல வந்து வளர்பிறையில பிறந்தவங்களுக்கு ஒரு பட்சி, தேய்பிறையில பிறந்தவங்களுக்கு ஒரு பட்சி. ஆமா ஆமா. அப்ப வளர்பிறையில வந்து ஆந்தையா மாறுது, தேய்பிறையில கோழியா மாறுதுங்க. ஆமா, கட்டுறீங்க. மாறு மாறு. ஆமா, உடனே ஆமா மாறும்.
இதுல என்ன விதி அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விதி இருக்கு. ஜோதிடத்துல ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்கு. சரிங்க. அதாவது பஞ்சபட்சியத்துல 5 சப்ஜெக்ட் இருக்கு. நம்ம இப்ப நம்ம எடுக்கிறது வந்து ஒரு 2 சப்ஜெக்ட் எடுக்க போறோம். ஒண்ணு மாந்திரிகம். சரிங்க. அந்த அஷ்டகர்மம் செய்யக்கூடிய விஷயங்கள் பஞ்சபட்சியில் உண்டு. இப்ப கிராமத்துல வந்து கோழிச்சண்டை எல்லாம் பண்றாங்களா, அதெல்லாம் பஞ்சபட்சி வச்சு பண்றதுதான். சரிங்க. அதோட மூக்கு, அதோட கால் என்ன கலர் பார்த்து என்ன பட்சின்னு சொல்லி நிர்ணயம் பண்றோம். அந்த பட்சி என்ன கலர்னு கண்டுபிடிக்கிறோம். அப்ப அதே போல இந்த பட்சி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் பிறந்த போது என்ன நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தோட பட்சி தான் அவங்க லைஃப் லாங். இதுதான் பர்மனன்ட். இது வந்து ஆருடம்ங்கிறது உதாரணம் வந்து இப்ப நம்ம இருக்காங்க, நம்முடைய ஒரு மேனேஜர் வந்து மெய்யரசன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெய்யரசனுக்கு வந்து நம்மளுக்கு நட்சத்திரம் தெரியாது, ஜாதகம் தெரியும், அவருக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்றோம், அவர் வந்ததுக்கு நம்ம என்ன பண்றோம், பெயரை வச்சு எடுக்கக்கூடிய அச்சரப்பட்சின்ற ஒன்று இருக்குங்க. அந்த அச்சரப்பட்சிங்கிறது இப்ப இவருக்கு கணக்குப்படி எடுத்துரும். எந்த பட்சியா இருக்கும் அப்படின்னா, அது வந்து அந்த படி வந்து என்ன வந்துடும், கோழிங்கிற எழுத்து வந்து ஏனையவண்ணா வந்து கோழிக்கு வந்துடும். ஆங்கிற எழுத்து வந்து வல்லூர், ஆனா அவண்ணா வந்து, அதாவது ஆவண்ணா வந்து இந்த ஈயண்ணா வந்து ஆந்தைக்கு வந்துடும், ஓனா வந்து காகத்துக்கு வந்துடும், ஏனா கோழிக்கு வந்துடும், ஓனா வந்து மயிலுக்கு வந்துடும். இதுதான் அடிப்படை விஷயம். இப்ப இது என்னன்னா உடனே வந்து இந்த பட்சி மாறாது. இது வந்து வளர விரைவில் அப்படியே இருக்கும். இப்ப நீங்க ஏன்னா இப்பதான் ஜோசி பார்க்க வர்றாங்க, ஆர்டம் கேட்க வர்றாங்க, வளர விரைவில் அப்படியே இருக்கும். தேய்வரைக்கு வரும்போது எல்லாம் மாறிடும். தேய்வரைக்கு வந்து மாறி இகரம் வல்லூர், அகரங்கோழி இப்படி எடுத்து வந்து மாறி போயிருங்க. இது வந்து 6 இடத்துக்கு மட்டுமே தான். இதெல்லாமே வரும். இதெல்லாமே தனித்தனியா வந்துடும். அதாவது முதல்ல வந்து நட்சத்திர அடிப்படையில் ஃபுல்லா சொல்லி கொடுத்துருவோம். நட்சத்திர அடிப்படையில அவன் ஜனனகால பட்சி என்ன இருக்குதோ அந்த பட்சியை நிர்ணயம் பண்ணுவான். 2வது பட்சி நம்ம லக்கண பட்சின்னு ஒண்ணு இருக்கு. லக்கண பட்சி அப்படிங்கிற போது ஒரு வரி சொன்னோம்னா மேச, விருச்சிகம், சிம்மம், இதுக்கு வந்து வல்லூர் தான் லக்கண பட்சி. இந்த 3 லக்கணத்துக்கும் வல்லூர் தான் லக்கண பட்சி. அப்போ அதே மாதிரி வந்து கடகம், மிதுனம், கன்னிக்கு வந்து ஆந்தை வந்து தான் லக்கண பட்சி. இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பட்சி எடுத்துடுறோம். லக்கண பட்சி, நட்சத்திர பட்சி எடுத்துக்கிறோம். அது இல்லாம சூட்சும பட்சி ஒண்ணு எடுக்கிறோம். அந்த 3 பட்சி ஒரே பட்சியா இருந்தானா அவன் ஜெயிச்சிருவான். ஒரே பட்சியா இருந்தா ஜெயிச்சிருவான். அது எந்த பட்சியா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பட்சி நம்ம முதல்ல நம்ம சொன்னோமா, ஊன்னு சொன்னோம், நடைன்னு சொன்னோம், அரசுன்னு சொன்னோம், துயில்னு சொன்னோம், சாவுன்னு சொன்னோம். இந்த ஊன் அரசு மட்டும்தான் வந்து அந்த ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு உட்காந்துக்கிறதுங்க ஊன். அப்போ ஒரு அரசன்கிற யார் அப்படின்னா, அரசன் தான் வந்து நாட்டை ஆள்றவன். அப்ப அரசனுக்கு தான் முழு பவர் உண்டு, 100% உண்டு. மற்றது எல்லாமே அரசுகிட்ட எல்லாம் அடங்கி போயிடுவாங்க. இப்ப இது சொல்லும் போதுங்க, இப்போ நான் வந்து பச்சிக்கு இதை வச்சு பண்ணிட்டு இருக்கேன், டைம் டேபிள் கொடுத்துட்டு இருக்கேங்க. அது ஆக்சுவலாக பஞ்சபட்சியோட இதை வச்சு தான் சார்ட் வச்சு தான் நான் வந்துருக்கேன். நீங்கள் சொன்னீங்க 100 பவர்னு, அரசுக்கு 100ம் ஊனுக்கு 80 வச்சு வச்சிருக்கேன். ஆமா, அதுதான் கணக்கு. அதுதான் ஐயா கரெக்டா இதாவது பாருங்க. ஆமா, உண்மை மாறாது. சாஸ்திரம் வந்து அன்னைக்கே கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலே இதை நான் சரி பண்ணியிருக்கீங்க. அப்ப வந்து அரசன்கிறவன் என்னன்னா எதையும் ஜெயிக்கக்கூடியவன். அரசன் ஒரு நாட்டு பொறுப்பு இருக்குன்னு வச்சுக்கலேன், முழு புகழும் வந்து அவன் எத்தனை நாள் அதிகாரம் இருக்கானோ அதான் அரசுங்கிற விஷயம். இப்போ உதாரணம் நம்மளே எடுத்தனா ஒரு வேலையில் இருக்கிறான், ஒரு 40 வயசு 50 வருஷம் வரைக்கும் வேலையில் இருக்கான்னா அந்த டேபிள் இருக்கிறவன் வந்து அரசன். ஒரு மேனேஜரோ எந்த வேலையும் கிடையாது, அதுல இருக்கிறவன் வந்து அரசன். இப்ப இந்த நிர்வாகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கலேன், நம்ம யாரு பொறுப்பில் இருக்காங்களோ அந்த அதிகாரத்தில் இருக்காங்க, மேனேஜர்னு ஒரு பெரிய பவர்ல இருக்காங்களோ அவங்க தான் அரசு. அந்த அரசன் சொன்னா பாக்கி எல்லாம் கேட்டாகணும். நம்பர் 1 அரசன் 100 பவுண்டு. அதே மாதிரி அந்த அரசனுக்கு அந்த பாக்கி இருக்கிற 4 பேர் கட்டுப்பட்டாகணும். பொது விதி அரசனுக்கு கட்டுப்படணும். அப்புறம் ஊனெல்லாம் பாத்துக்கலாம். அப்புறம் நம்ம விதிகளை பாக்குறோம். அப்புறம் அதுக்கு அடுத்தபடியா இந்த நட்பு பகைங்கிறத எடுக்கிறோம். நட்பு பகைங்கிறத எடுக்கிறோம் ஒரு பட்சிக்கு. இப்ப வளர்வரின்னா வல்லூருக்கு வந்து மயிலும் ஆந்தை நட்பா இருக்கும். அதே மாதிரி வந்து காகங்கோழி வந்து எதிர்ப்பா இருக்கும். அதே மாதிரி வளர்வரி ஆந்தைக்கு வந்து வல்லூரும் காகவும் நட்பா இருக்கும். ஆனா அதே இருந்தாலும் கோழி மயில் வந்து எதிரியா இருக்கும். இப்படி வந்து பகை பட்சிகளும் இருக்கு. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போறதுல அப்ப நீங்க வந்து நம்ம ஒரு சில சார்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது எதை சொன்னா கரெக்டா இருக்கும். இப்போ புக்கே நோட்ஸே தொடக்கூடாது. அவன் பலன் சொல்றதுக்கு நோட்ஸ் எடுக்கக்கூடாது. அவன் வந்து நம்ம போட்டு கொடுக்கறத நோட்ஸ் இல்லாம தான் நம்ம கொடுக்க போறோம். அவன் மனசுல பதிய வைக்கிறோம். ஏன்னா இது நாள் வரைக்கும் வந்து யார் கொடுத்தாங்கிறதெல்லாம் நான் யாருக்கும் நாம கெட்டிக்காரன்னு சொல்ல போறதில்ல. நம்ம ஒரு ராஜநிலை டிவி சார்பில் வந்து ஒரு பயிற்சி நம்ம கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த பயிற்சியில் என்னன்னா அவன் நம்மளை மட்டும் கவனிச்சுட்டு இருந்தா போதும், மனசுல பதிவு வச்சிடும். சரிங்கய்யா. அதே மாதிரி படுபூச்சி நம்ம கண்டுபிடிக்கணும். படுபூச்சி எப்படி எடுக்கிறது, படுபூச்சி என்னங்கய்யா பண்ணுங்கய்யா? படுபூச்சி வந்து லாக் பண்ண பொதுவாக உண்மையில என்ன ரிசல்ட் அப்படின்னு கேட்ட, படுபூச்சி வந்து
ஒருத்தர் மரணம் அடையும் போது அந்த பட்சி வந்து படுபிச்சுட்டு இருக்கும். படுபிச்சு சாவு நேரத்தில் இருக்கிறதா மரணம் உண்டாகும். சரி, இதுதான் அந்த புள்ளி. ஏன்னா நான் வந்து படுபட்சி எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, ஒவ்வொரு வேலையை செய்யும் போது படுபட்சி நாள்ல தான் நான் எந்த வேலையும் தொடங்குறேன். படுபட்சி நாளில் தான் ஒவ்வொன்றையும் தொடரணும். அது இது வரைக்கும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குங்க. ஆனால் எல்லாருமே படுபட்சி வந்து வேலை செய்யாதுன்னு சொல்றாங்க. அதுக்குண்டான வேலையை செய்யுங்க. கேட்டாங்கய்யா, படுபட்சி நாள்ல சாவு நேரத்துல சித்தர்கள் கூட ஆவி கூட பேசுனீங்கன்னு உடனே கிடைக்கும். ஆவிகள் தொடர்பு, சித்தர்கள் தொடர்பு. படுபட்சி நேரத்தில் சாவு, அவன் சாகிறது அந்த நேரத்துல சாவான். நீங்க பெரும்பாலும் யார் மரணம் அடைகிறாங்களோ அவங்களோட ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, அவங்க வந்து கண்டிப்பா படுபட்சி நாள்ல தான் சாவாங்க. அப்ப அதுதான் நடக்கும். அப்ப வந்து அவங்களுக்கு லிங்க் அங்க இறைவனுக்கு போறதுக்கு லிங்க் ஆயிருதான். அப்போ வந்து நாம பிடிக்கணும்னா படுபட்சி நேரத்துல வந்து சாவு நாள் அல்லது கரிநாள்ல வந்து வரக்கூடிய சாவு நேரம், கரிநாள்னு ஒண்ணு இருக்கும். ஆமாங்க. அதே மாதிரி தனி நாள்னு ஒண்ணு இருக்கும். தனி நாள்லயும் அந்த சாவு நேரத்துல வந்து படுபட்சியா இருந்தனா அல்லது சாவு நேரத்துல நீங்க எந்த சித்தர்கள் கூப்பிடணும், எந்த முனிவர்கள் கூப்பிடணும், உட்கார்ந்து தியானம் பண்ணீங்கன்னா அவங்களோட தரிசனம் கிடைக்கும். சிம்பிளான வந்து உண்மையாக கேள்விப்பட்டதே இல்லைங்க. நான் வந்து படுபட்சி நாள் ஒரு வேலையை செய்யறேன்னா நான் பெரியவாட்ட பேசிட்டு தான் போவேன். ஐயா இந்த விஷயமா போறேன், எனக்கு செஞ்சு கொடுங்கய்யா. உண்மை. அது இப்பதான் நீங்க சொல்லும் போது எனக்கு அது இதா வருது. இல்ல நீங்க கண்டிருக்கீங்களே இப்படி பஞ்சபிச்சி. ஏன்னா பஞ்சபிச்சி படிச்சவனா பகைக்காத இன்னொரு விஷயம் இருக்கு. சூட்சமும் பூராமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எல்லா சூட்சமும் நீங்க சொல்லாத போது பஞ்சபிச்சி ஒரு 100% நீங்க சொல்றீங்களா, மிகப்பெரிய விஷயம் அல்லவா அது. அப்போ கத்துக்காம அதாவது உங்களுடைய டிவியில வந்து இந்த ஜோதிடத்துல எண்கணியத்துல ஒரு சரியான நேரத்துல ஒரு மனிதனுக்கு வந்து நான் கொடுக்கக்கூடியதேங்க இந்த பச்சை நேரத்துல தான் நான் கொடுக்குறேங்க. பச்சை நேரத்துல அது மரண யோகமா இருக்கும், யமகண்டமா இருக்கும். நான் அதெல்லாம் நான் சொல்ற டைம்ல பேசி சொல்ற டைம்ல ஜெயிச்சிடலாம். அதுதான் விஷயம் அது. அதனால இது வந்து ஜோதிட சாஸ்திரத்தையும் இதையும் மிக்சிங் பண்ணக்கூடாதுங்க. இப்ப நாம என்ன பண்றோம்னா, ஒண்ணு வந்து அஷ்டகர்ம பாடம் சொல்லி கொடுக்க போறோம். அந்த பயிற்சியில் இப்ப நடக்கக்கூடியது வந்து அஷ்டகர்மம், 8 சக்கரங்களும் அது எப்படி பண்றதுங்கிற விஷயம் சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி அஷ்டகர்மம் இந்த கிளாஸ்ல வந்து ஆமா ஆமா வரும். ஓகே. அதே மாதிரி அஷ்டகர்மமுக்கு உண்டான மூலிகைகளும் வருதுங்க. சரிங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு காரியம் ஜெயிக்கணும்னா ஊன் வந்து வலுவா இருக்கணும். அப்ப நம்ம எதோ செய்யறோம் அரசு நேரத்துல நம்ம வலுவா இருக்கணும்னா அந்த ஊனுக்குரிய அந்த 5 பச்சைகளுக்கும் வளர்வரை தெய்வரின்னு 2 கணக்கு இருக்குங்க. இதுல ஒரு கணக்கு இல்லைங்க, 2 கணக்கும் இருக்குதுங்க. 2க்கும் மூலிகள் உண்டுங்க. அதை எப்படி காப்பு கட்டி பூஜை எடுக்கிறது, இதையும் சொல்றோம். எப்படி காப்பு கட்டுறது, பூஜை எடுக்கிறது. முதல் மாவன் நான் தான் போடணும். நீங்க ஆல்ரெடி படிச்சவங்க தான். நான் பச்சை படிக்கலீங்க, இது வரைக்கும் படிக்கலீங்க. இது வச்சு நான் வந்து பஞ்சபட்சி தொடவே கிடையாது. உங்க தான் முதல் வகுப்பேன். சரி, ரைட். முதல் மாணவன் நானுங்க. ஆமாவா, சரி. உண்மையா எனக்கு நீங்க சொல்ல எனக்கு பெருமைப்பா இருக்குது. நான் இதெல்லாம் நான் கெஸ் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா நான் வந்து என்ன பண்ணேங்க, அரசுக்கு வந்து 100, ஊனுக்கு 80, நடைக்கு 50, துயிலுக்கு 40, சாவுக்கு 30 கொடுத்துச்சிருக்கேன். என்னுடைய புக்கு நீங்க பார்த்தா தெரியுங்க. சாவு 30. சாவு உங்க சார்ட்ல நான் எதுவும் பார்க்கல. நான் வந்து ஒரு 30-40 வருஷமா பண்ண அனுபவத்தை வச்சுதான் நம்ம கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் நிறைய நான் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துல காமிக்கிறேன். கொஞ்ச நேரத்துல காமிக்கிறேன். சரி சரி சரிங்களா, சரி சரி. அப்புறம் அதே மாதிரி இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை கொடுக்கறதுக்கு வரவு செலவுக்கு பயன்படுத்தலாம், ஸ்கூல்ல வந்து சேர்த்துறதுக்கு பயன்படுத்தலாம், கல்யாணம் பண்றதுக்கு ஒரு முகூர்த்தம் பண்றதுக்கு பயன்படுத்தலாம், சாந்தி முகூர்த்தத்துக்கு பண்ணலாம், தொழில்ல சேர்றதுக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி இப்ப நம்ம சிக்கிட்டு ஒருத்தவங்க பணம் கொடுத்து வாங்கிட்டோம்னா, கொடுத்துட்டோம் வரமாட்டேங்குது அப்படின்னா இந்த பஞ்சபட்சி பயன்படுத்தி வாங்கிடலாம், அவங்க கிட்ட இருந்து வாங்கிடலாம். அந்த குறிப்பிட்ட நேரத்துல நம்ம வாங்கணும். இது கணக்கு இருக்குது. அப்போ வந்து இதுக்கு தான் இந்த 5 வேலையும் உண்டு. ஊன் நடை அரசு துயில் சாவு அப்படிங்கிற விஷயத்துல. அப்போ இந்த பட்சியில வந்து வளர்வரி பகல், வளர்வரி இரவு, தேய்விரை பகல், தேய்விரை இரவு, இந்த விஷயத்துக்கு கொடுக்குறோம். இந்த 4க்கும் 4 விதமான எந்திரங்கள் கொடுக்குறோம். 4 எந்திரங்கள் எது பயன்படுத்துறங்கிற விஷயத்தை சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியா வேலை செய்யும். வளர்வரைக்கு தனியா வேலை செய்யும், வளர்வரைக்கு தனியா வேலை செய்யும். எந்திரம் நீங்க கொடுத்துறீங்களா இல்ல எப்படி? படம் கொடுப்பான், வரைஞ்சிக்க வேண்டியதுதான். எல்லாத்துக்கும் எந்திரம் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம கொடுக்குற 2 நாள் பயிற்சி நம்ம கொடுக்குறோம். முதல்ல அவங்க பாடம் மனப்பாடம் பண்ணணும். பாடம் மனப்பாடம் பண்ணி இது வந்து இப்ப நம்ம சொல்றது வந்து இத்தனை வருஷம் அனுபவத்தை நம்ம சொல்லிப்போம். இப்ப உங்களுக்கு 4 விஷயம் சொன்னோம்னா 4 விஷயம் வந்து அனுபவத்தை சொல்லியாச்சு. அவங்க அதை மண்டையிலேயே கிரகிச்சு பண்ணி நம்ம வந்து அது வரைக்கும் என்ன பண்ணணும், ஒரு வாட்ஸ்அப் குரூப் இயங்கிட்டு இருக்கும், பஞ்சபட்சி குரூப் இயங்கிட்டே இருக்கும். அவன் சந்தேகத்துக்கு கேட்டே இருக்கணும்,
கேட்டு இருந்தாங்கன்னா அவங்க சந்தேகம் தெளிவாகிற வரைக்கும் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். சரிங்க. இப்ப இந்த ஒரு முறையாச்சா. அப்புறம் அது அடுத்தபடியா வந்து இந்த ஜோதிடம் இருக்குது. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்னென்ன திசை நடக்கும் அப்படிங்கிற இடத்துல மொத்தம் 100 வருஷம் பிரிச்சிருக்காங்க. பஞ்சபிச்சில திசை ஆண்டு 100 வருஷமா பிரிச்சு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. அது தேவையாங்கிறது பார்த்துக்கலாம். அப்புறம் அதுக்கு அடுத்தா 6 இட பிச்சை. 6 இடத்துல நிறைய விஷயம் இருக்குது. இதுல வந்து என்ன அப்படின்னா நம்ம மெயினா கட்டாயம் அஷ்டகர்மம் வந்துடும், மூலிகை காப்பு கட்டுற விஷயம் வந்துடும். அதே மாதிரி வளர்வரி பகல் வளர்வு பூராமே ஒளிவு மறைவு இல்லாமல் அவன் வந்து எந்த அட்டவணையும் தொடாம அத்தனைக்கும் போட்டுடலாம். மேனுவலா போடுறதுக்கு வட்டம் போட்டு ஒரு 4 வட்டம் போடுவோம். 4 வட்டம் மட்டும் போட தெரிஞ்சுட்டாங்கன்னா, வட்டம் போடுறதுக்கு மட்டும் பிராக்டிஸ் எடுத்தாங்கன்னா, நம்ம போர்டில் அது நாளைக்கு கிளாஸ் இருக்கிறப்போ 4 வட்டம் மட்டும் போடும். வட்டத்தை வச்சுட்டு ஏறக்குறைய ஒரு 200 சக்கரங்களை அவன் போட முடியும். அத்தனை விஷயம் சொல்லி கொடுத்துறோம். அதே மாதிரி இதை வச்சு இன்னொன்னு என்ன பண்றான்னா, தன்னுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் பேர் வச்சுக்கலாம். இப்ப நம்ம வல்லூர் எழுத்துங்கிறது ஆங்கிற எழுத்து வந்து வல்லூர்ல வந்துருது. அந்த வல்லூர்ல வரும்போது ஓவன் எழுத்தும் இயன் எழுத்தும் ஆந்தையில வந்துடும். அப்ப என்னன்னா இந்த எழுத்துக்கள்ல பேர் வச்சுட்டாங்கன்னா குடும்ப ஒற்றுமையா இருக்கும். இந்த காகம் கோழில் பேர் வச்சா பிரச்சனை வந்துடும். இதையும் நம்ம சுலபமா ஒரு சில வேலைகள்ல நம்ம பண்ணி கொடுக்குறோம். சுலபமா எளிமையா ஒரு சண்டை வருதுன்னா உடனே அந்த எழுத்துக்களை முதல் எழுத்து மட்டும் அந்த கணவனோ மனைவியோ எந்த எழுத்துல இருக்காங்களோ அதுக்கு தகுந்த இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். இதெல்லாமே வந்து குடும்பத்து சண்டை முதல்ல போய்க்கலாம். அப்ப இனிமேல் பேர் வைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா தங்களுடைய என்ன பட்சியோ அதுக்கு தகுந்த மாதிரி நட்புல பேர் வச்சுட்டாலும் குடும்பத்தில் பிரச்சனை வரும். சண்டை குழந்தை வந்து நம்ம பேச்சு மீறி போகாதது. அப்படி ஒரு ரகசியம் ஒண்ணு சொல்லி கொடுத்துடலாம். அதே மாதிரி அவன் எந்த ஊர் போறலாம், வெளிநாடு போறான், எந்தெந்த ஊர் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயம். வல்லூர்காரனுக்கு என்ன இருக்குது, முன்னால மயிலூர் ஆந்தை அந்த எழுத்துல ஆரம்பிக்கிற ஊருக்கு மட்டும்தான் போனா தான் ஜெயிக்க முடியும். எகென்ஸ்டார் ஊருக்கு வந்து ஊங்கிறது வருது, ஊங்கிறது காகம் வந்து ஆகாது. அப்ப அவன் ஏங்கிறது கோழி, பெங்களூர் இதெல்லாம் பேங்கிற பே அந்த எழுத்துல பே கே செச்சே டெட்டே இதெல்லாம் வரும். அப்ப அந்த எழுத்துக்களை என்ன பண்ணணும்னா அதுல போனோம்னா அடி வாங்கிடுவான். அப்போ இவனுக்கு பகையான எழுத்துல துவங்கக்கூடிய ஊருக்கு போகக்கூடாது. வல்லூர்காரனுக்கு என்ன துபாய் போனா வேலை செய்யாது. வல்லூருக்கு என்ன தூங்கிறது என்ன இத்து பிளஸ் காகம் ஊனா வந்துரு காகம் வந்துரு. வல்லூர்காரன் காகம் போனோம்னா ஆப்பாய் போயிடுவான். அப்ப வந்து இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா இவன் எங்க போறன்னு கேள்வி கேட்டோம்னா அதை வந்து நம்ம சாஸ்திரத்துக்கு இதெல்லாம் வந்து சின்ன விஷயம். சரிங்க, சின்ன விஷயம். இது அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருவோம். இப்ப ஏறக்குறைய அளவுக்கு புரியுது, பாக்குறவங்களுக்கு. கண்டிப்பாங்க. ஆமா, உண்மையிலேயே ஒரு பெரிய இதை சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நம்ம போட்டலாங்க ஐயா. அதை நீங்க சொன்னீங்க 29 சொன்னீங்க இல்லையா? ஆமா, அடுத்த நாள் 30, 31 போட்டலாம். ஏதோ ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க, எங்களுக்கு இடம் கொடுத்தீங்க போது நாங்க நடத்திடுவோம். நான் பண்ணிடலாங்க, அதையும் பண்ணிடலாம். ஆமா, ஏன்னா ஒரு இது கலைங்கிறது இப்ப நமக்கு வயசு நடந்து போச்சு, 50, 66 ஆச்சு. ஏன்னா வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம என்னென்ன கத்துட்டோமோ அந்த விஷயத்து பூரா கத்து கொடுத்துடலாம். ஒரு நல்ல அழகா ஒரு மேடை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். கண்டிப்பா வந்து பஞ்சபட்சி கிளாஸ் நீங்க கேட்டதுக்கு ஏற்ப கட்டாயம் ஏன்னா நேயர்களுக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா வந்து நடத்தி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். கட்டாயம் நடத்திடலாங்க. நன்றி, வணக்கம். நன்றி.